தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அம்மாவை நினைத்து கண்கலங்கி கதறியபடி பதவியேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அம்மாவை நினைத்து கண்கலங்கி கதறியபடி பதவியேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்து விட்டது. புதிய முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றார். இன்றைய தினம் தமிழக சட்டசபை கூடியது. தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட வெற்றி பெற்ற புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்றனர். ஆண்டவன் பெயரால் பதவியேற்றனர். இந்த சூழ்நிலையில் அம்மாவை நினைத்து கதறி அழுந்தபடி ஒரு சட்டசபை உறுப்பினர் பதவியேற்றுள்ளார். அவருடைய அம்மாவை நினைத்தல்ல, அம்மா என்று அழைக்கப்படுகின்ற அதிமுகவினரால் அம்மா என்று அழைக்கப்படுகின்ற செல்வி ஜெயலலிதாவை நினைத்து கண்கலங்கி கதறியபடி பதவியேற்றார் ஒருவர். அவர் வேறு யாரும் அல்ல, பண்ருட்டி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற மோகன். இவர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இவர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசி. ஜெயலலிதாவால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர். கடந்த முறை பண்ருட்டி ராமச்சந்திரன் அதிமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதற்கு முந்தைய முறையும் பண்ருட்டி ராமச்சந்திரன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த முறை மோகனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. மோகன் வெற்றி பெற்றுள்ளார். வெற்றி பெற்ற அதிமுக சட்டசபை உறுப்பினர் மோகன் பதவி ஏற்கும் பொழுது செல்வி ஜெயலலிதா ஞாபகம் நினைவுக்கு வந்தது. அவர் தனது அம்மாவான செல்வி ஜெயலலிதாவை நினைத்து கதறி அழுதபடி பதவியேற்றார். இது பார்ப்போர் மனதை நெகிழ வைத்தது.